ஸோ சென்னையிலேருந்து 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதுவுமே ஹொசூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அசோசியேஷனுக்கு இந்த ஒரு பதவியேற்பு விழாவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? இருக்கும் மரியாதைக்கு உரிய குறிப்பாக மாண்புமிகு மேயர் அவர்கள் எனக்கு தெரிந்து பல மாநிலங்களில் கூட்டம் கூட்டியும் ஒரு சில இடங்களில் வருவதில்லை. உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு, லாரி உரிமையாளர்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு நட்பின் காரணமாக மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு வருகை தந்ததற்காக எங்களுடைய இனத்தின் சார்பாக, எங்கள் இயக்கத்தின் சார்பாக மாபெரும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, முன்னாள் சட்ட எம்எல்ஏ அவர்கள் பேசும்பொழுது இந்த இடம் வழங்குவதை பற்றி பேசினார். இருப்பினும் நீங்கள் இல்லை என்றால் இந்த நாடே இல்லை என்றும் பேசினார். அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அதற்கு மேல் என்னுடைய லாரி உரிமையாளர்களே, இந்த மாபெரும் கூட்டம் கூட்ஸ் அசோசியேஷன் இயக்கத்தை ஆரம்பிப்பதற்காக பல முயற்சி எடுத்து, குறிப்பாக தென் மாநிலத்திற்கு கேட்வே ஆஃப் இந்தியா இந்த அத்திப்பள்ளி ஆர்ச், அதற்குள்ளுதான் ஒரு நாளைக்கு 15,000 வாகனங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஒசூர் மிகவும் முக்கியமாக திகழ்கிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சி சுப்பிரமணியம் அவர்களை எப்படி இந்த ஒசூர் மண் மறக்காதோ, அதுபோல நீங்கள் ஏதாவது இந்த இடத்தை கொடுத்தால் உங்களை எப்பொழுதும் என்றென்றும் லாரி உரிமையாளர்கள் மறக்க மாட்டார்கள். குறைந்த விலைக்கு கொடுக்குமா நான் கேட்கிறோம். பல இடங்களில் பல வகையில் பல ஆட்சியில் இருப்பவர்கள், இதுக்கு முன்பு இருந்த காட்டாட்சியால் தான் பல இடங்களில் எழுதி கொடுத்துருக்காங்க. ரோடு போகிறதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. உங்கள் அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு நல்ல எம்எல்ஏ வந்திருக்கீங்க, இது எழுதி கொடுக்குறது ஒன்றும் தவறே இல்லை. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு வந்துட போகுது. ஆகையால் தயவுசெய்து நீங்கள் ஒரு பெரிய மனது வைத்து அதை வைத்தால் என்றென்றும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் குறிப்பாக சங்ககிரி எடுத்துக்கொண்டால், சங்ககிரி இருந்து தலைவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய டர்ன் ஓவர் 4,000 கோடி. காரணம் என்னவென்றால், தொடர்ந்து அந்த இயக்கத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் அவையெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றால், உங்களைப் போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போராடி எங்களுக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுக்கிறேன் என்று தீர்மானம் சொல்லிவிட்டு தான் நீங்கள் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், கர்நாடக மாநிலத்திலே தேவையான இடங்களை அங்கிருக்கின்றவர்கள் அளித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் உங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இடத்தை மட்டும் கேட்கிறோம். எப்படி விவசாயி கால் சேற்றில் வைத்தால்தான் உங்களுக்கு கையில் சாப்பாடு, அதுபோல் காலில் நாங்கள் எக்ஸலேட்டர் எடுத்துட்டா நீங்கள் மறுபடியும் கடந்த கொரோனாவை பற்றியெல்லாம் பேசுனீங்க, ரொம்ப அருமையாக நினைவுபடுத்தினீங்க. நீங்கள் அந்த காலகட்டத்திலே மாபெரும் போராட்டம், ராத்திரி பகல் டாக்டருக்கு மேலே எங்கள் லாரி ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணாங்க, உடல்நலம் பார்க்காத பல பேர் இறந்துட்டாங்க. இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் மெயினாக இந்த பார்டர் செக் போஸ்ட், இந்த பார்டர் செக் போஸ்ட் இந்தியாவிலேயே 13 மாநிலங்களில் அகற்றப்பட்டு விட்டது. பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அனைத்து மாநிலங்களிலும் பார்டர் செக் போஸ்ட் அகற்றப்பட்டு விட்டது. குறிப்பாக தென் மாநிலத்திலே, கர்நாடக மாநிலத்திலே ஆகட்டும், ஆந்திராவிலே ஹையஸ்ட் கரப்ஷன். இதை நீங்கள் சட்டமன்றத்திலே பேசிய தீர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இதை மத்திய அரசாங்கம் பலமுறை கடிதம் எழுதி கூட இந்த பார்டர் செக் போஸ்ட் இதுவரை அகற்றாதது மிகவும் வருத்தக்கூடியது. ஏனென்றால் இந்த கட்சி மீது ஈடுபாடு கொண்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அதில் நானும் ஒருவன். ஆட்சி அமைப்பதற்கு முன்பு 5 ரூபாய் டீசல் விலை குறைப்பதாக அறிவித்த முதலமைச்சர் இதுவரை அதில் எந்த விதமான கருத்தையும்
சுமார் 6 கோடி ரூபாய் அதிகமான பணத்தை நீங்களே அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால், இதை 3 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருக்கின்ற சித்தராமையா அவர்களை சந்தித்து தமிழகத்திலிருந்தும் ஆந்திரத்திலிருந்தும் கேரளத்திலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலே சுமார் 400-500 கிலோமீட்டர் உபயோகிக்கிறார்கள். அவர்களால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தமிழகத்திலே 4 ரூபாய் டீசல் விலை குறைவாக இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாக கர்நாடக மாநிலத்தில் மாற்றம்தான் 4 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. இதை உடனே குறைக்க வேண்டும் என்று மாண்புமிகு சித்தராமையா அவர்களை தெரிவித்த பொழுது, அவர் பெரிய வல்லுனர், 14 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் இந்தியாவிலேயே, ஜோதிபாசுக்கு நெக்ஸ்ட். அதை நன்றாக ஆராய்ந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதை பற்றி நன்றாக சிந்தித்து கடந்த ஆண்டு உடனடியாக எங்களுக்கு அந்த வால்யூம் பேசிஸ் மீது குறைக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு நாளைக்கு 15,000 வாகனங்கள் தமிழகத்தின் மூலமாகவும் ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகத்தில் மொத்தம் 40,000 வாகனங்கள் பாசஸ் த்ரூ கர்நாடகா, ஆந்திராவட்டும் இலங்காவட்டும் எல்லா இடத்துலையும் இருந்து இந்த 40,000 வண்டியில் 200 லிட்டர் டீசல் பிடிச்சா 8 லட்சம் லிட்டர் டீசல். 8 லட்சம் டீசலுக்கு 4 ரூபாய் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு 16 ரூபாய் உங்களுக்கு லாபம் வரும். 1,25,000 1,30,00,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கி ராத்திரியே 11:30 மணிக்கு விலை குறைச்சிட்டார். நன்றாக சிந்திக்க வேண்டும். சங்கரி தலைவர் எதிரி அமைந்திருக்கார். 2 லட்சம் லிட்டர் அந்த ஒரு பங்கில் மாத்திரம் பிடிச்சிட்டு தாங்க. இப்போ 30,000 லிட்டருக்கு டீசல் கூட பிடிக்கிறதில்லை. இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவருக்கு தெளிவு சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். உங்களுடைய வருவாய் இழப்பு பெரிய இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்திற்கு. எனவே இதை குறிப்பாக இந்த டீசல் விலையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சருக்கு நீங்கள் இதை கொண்டு சென்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழகத்திலிருந்து நாங்களே ஒரு சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் அதற்குண்டான வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். எனவே இதுபோல இருக்கின்ற இந்த நிலைமையிலே லாரி உரிமையாளர்கள் மிகவும் சிக்கல். ஒரு வண்டி கண்டுபிடிச்சி ஒரு மிக்சி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஏசி கண்டுபிடிக்கிறாங்க. எங்களுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ண உடனே 100 ரூபாய் ஆகிறதுல 120 ரூபாய் செலவு பண்ணுறான். ஒரு பொல்யூஷனை அகற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து, நாங்கள் பொல்யூஷனுக்கு எதிரி இல்லை, டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டீசல் மேலே இந்த ஆட் புழு போடுறான். மறுபடியும் எங்கிருந்து நாங்கள் பிழைக்க முடியும்? இந்த ஆட் புழுவால் எவ்வளோ ஹெவி லாஸ் எங்களுக்கு. அதே மாதிரி டோல் 62,070 கோடி ஒரு ஆண்டுக்கு சுங்கசாவடியில் நாம் பணம் செலுத்தி வருகிறோம். பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சுங்கவரி செலுத்துவதில்லை என்று நாங்கள் சொல்வதில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கூட நாம் கடிதம் வழியாக எழுதியிருக்கிறோம். இருக்கின்ற சுங்கசாவடிகளை நீங்கள் அகற்ற வேண்டாம், அதை தமிழக அரசே எடுத்து நடத்தினால் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது உங்களுடைய அரசாங்கத்திற்கு வரும் என்று நாங்கள் கடிதம் மூலமாக சிம்டா மூலமாக எழுதியிருக்கிறோம். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு 170 கோடி ரூபாய் சுங்கசாவடியே வசூலாகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை 62,000 கோடி. இந்த 62,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் வசூலிப்பதை அட்வான்ஸா நாங்க கொடுக்குறோம்னு சொல்றோம். அட்வான்ஸா நாங்க 62,000 கோடி கொடுக்குறோம்னு சொல்றோம். அப்படின்னா உங்களுக்கு 62,000 கோடிக்கு ஒரு வருஷமெல்லாம் இன்ட்ரெஸ்ட் மீறும். அதுக்கு மேல இருக்கின்ற 976 சுங்க சாவடிகள் மூணுனா, அதனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6,000 கோடியிலிருந்து 7,000 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவினங்கள் தவிர்க்கப்படும். அங்க ஆளுங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்வான்ஸா வண்டி எடுத்த உடனே நாங்கள் அட்வான்ஸா செலுத்துறோம். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு வண்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். சுமார் 1 கோடி வண்டி, அதுல 30 லட்சம் வண்டி ஆர்பர்லையும், அப்புறமா டிஸ்ட்ரிக்ட்ல தாலுக்குல பல இடங்கள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். 60 லட்சம் வாகனங்கள் எப்போ 24/7 நேஷனல் ஹைவேல இருக்கு. இந்த 60 லட்சம் வாகனங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம்னா 60,000 கோடி. 60,000 கோடி அட்வான்ஸா செலுத்துறதுக்கு ரெடியா இருக்கும்போது ஏன் அரசாங்கம் ஒத்துக்கொள்வதில்லை? பல கோடி பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த சுங்கசாவடியை அகற்ற முடியாது. காரணம், அது மத்திய அரசின் கையில் இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து நன்றாக விழிப்புணர்வை தெளிவுபடுத்த வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு. காரணம் என்னவென்றால், இது மத்திய அரசாங்கத்திடம் இருப்பது. மத்திய அரசாங்கம் முடிந்தால்தான் எடுக்க முடியும்.
சரி, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் TR பாலு அவர்களும் 16 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி டோலை ஓபன் செய்தார்கள். 435 கோடி அத்திப்பள்ளி டு கிருஷ்ணகிரி. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பணம் எங்கெங்கு பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் RTO பகல் கொள்ளை, இவன் கொள்ளை, எல்லாம் மீன் இந்த சுங்கசாவடிகள். எவ்வளவு பெரிய போராட்டம்! எந்த போராட்டம் நடத்தினாலும் அதுக்கு உண்டான சரியான பதில் இல்லை. எவ்வளவு கோடி நம்மளால ஜிடிபி கிடைக்குது, எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்குது. இருந்தாலும் அப்போ போட்ட அந்த 450 கோடி ரூபாய் சுமார் 2600 கோடி ரூபாய்க்கு மேல வசூலாயும் இன்னும் அந்த ரோடை விடலன்னா எப்படி? சரி, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 40% கலெக்ட் பண்ணணும். 2008ஆவது ஆண்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 40% கலெக்ட் பண்ணணும் தீர்மானமாச்சு. சரி, ஒத்துக்கிறோம். அந்த 40% கலெக்ட் பண்ற நேரத்தில் நாங்கள் இதை வெளியே சொல்லலை, முடியல, கோர்ட்டுக்கு போனோம். கடந்த மாதம் மிகவும் வருத்தமான செய்தி. இதை எப்படி நாம் வெளிவைக்கணும்னு உங்களுக்கு தெரியல. இதை சொல்ல வேண்டிய வாய்ப்பு வந்தது. இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 40% வாங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சு. அரசாங்க அதிகாரிகள் கூட ஒத்துக்குனாங்க, பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அரசாங்கம் பண்ணுறதில்ல. மத்திய அரசாங்கம். கோர்ட்டுக்கு போனோம், குஜராத்தில் கோர்ட்டுக்கு போனோம். ஒரு சரியான ஜட்ஜு கிடைச்சிருக்கார், லாயர் கிடைச்சிருக்காரு. ஜூலை 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்க போகிறார்கள். ஜூலை 6ஆம் தேதி எங்கு எங்கு சுங்கசாவடிகளில் பணம் வசூல் பண்ணிட்டுமோ அந்த சுங்கசாவடியில் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தான் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. வேற வழி இல்லை. கோர்ட்லயும் போட்டாச்சு, குஜராத் கோர்ட்ல. ஜூன் 29ஆம் தேதி ஒரு சட்டத்தை திருத்தி அமைத்து, நன்றாக நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டும், ஒரு மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தையே மாற்றி அமைத்து 2008இல் எழுதி கொடுக்கப்பட்ட சட்டம் செல்லாது, அரசாங்கத்திற்கு பணம் தேவைப்படுவதன் காரணமாக இதை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்ற செய்தியை வெளியிட்ட உடனே கனம் கோட்டார் அவர்கள் கவர்மெண்ட் பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்னதான் செய்ய முடியும்? இரவு பகலாக ஒரே ஒரு பைசாவாவது எந்த கவர்மெண்ட்டாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கா? யாரனா கொடுத்துருக்கானா? நம்ம சொந்த பணம். ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் டேக்ஸ். 200 லிட்டர் டீசல் அடிச்சோம்னா 4000 ரூபாய் டேக்ஸ் கட்டுறோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க? எந்த கவர்மெண்ட் எது கொடுத்துருக்குது? எதுவுமே கொடுக்கல இதுவரையிலும். அரசாங்கத்தின் கோடிக்கணக்கான ஆதாயம் பெற்று ஒன்றுமே கொடுக்காதுன்னா நம்ம லாரி ஓனருக்கு ஒன்று தான். 5 பைசா அரசாங்கத்தினுடைய உதவி எங்குமே இல்லை. அட்வான்ஸாக பணத்தை வாங்கி, மார்வாடி கிட்ட பணத்தை வாங்கி, ஃபைனான்சர் பணத்தை வாங்கி, நான் பேங்கிங் ஃபைனான்சர் 2,70,000 கோடி அகில இந்தியாவிலேயே கடன் வாங்கி நம்ம தொழிலை நடத்தி, நம்ம கடன் நாம் திருப்பி செலுத்தி அரசாங்கத்துக்கும் கோடிக்கணக்கான வரி செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அரசாங்கம் எங்களை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்திருக்கிறதா? அது மாநில அரசாங்கம் மட்டும், மத்திய அரசாங்கம் மட்டும். சுயவேலை திட்டத்தின் கீழ் நமக்கு நாமே திட்டம், என் மக்கள் என்னினம் என்னினம், அதுபோல ஒரு போராட்டத்தில் பலமுறை போராடி கூட ஜிஎஸ்டியில் தேவையான வரிகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தயவுசெய்து அன்பு கூர்ந்து மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் தயவுசெய்து சட்ட அமைச்சர் நன்றாக சிந்தித்து எங்களுக்கு இங்கே ட்ரக் டெர்மினல் ஒன்று அமைத்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மிகவும் சிக்கலான நேரம், இரவு பகலாக பல ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாளைக்கு முன்பு ஒரே நாளில் 50 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்தில் ஆக்சிடென்ட்டில் மட்டும். ஆகையால் தயவுசெய்து அந்த இடத்தை பெற்று தந்து ஒரு ட்ரக் டெர்மினலை அமைத்து அதுக்கு தேவையான பணத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான இடம். எல்லா இடத்துலையுமே, குறிப்பாக இப்போ எந்த பார்டர் இடத்துலையுமே, பூனாவில் பார்டர் இடத்துலையே ட்ரக் டெர்மினல் இருக்குது. அதே போல் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அது மாதிரி இந்த ஒசூரில் எங்காவது ஒரு 4-5 கிலோமீட்டர் முன்னையே தள்ளி ஒரு நல்ல இடத்தை வாங்கி எங்களுக்கு கொடுத்தால் அதற்கு உண்டான பணத்தை கொடுக்குவதற்கும் எங்கள் லாரி உரிமையாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு ரோட் சைடு அமெனிட்டிஸ் பார்க்கிங் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த டீசல் விலை குறைப்பையும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிக்கொண்டு, இன்று இந்த கூட்டம்
மிகவும் கடுமையான நேரத்திலே, கடுமையான சோதனையிலே அங்கத்தினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் பார்த்தபோது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து உங்கள் இதயபூர்வமான ஆதரவை வழங்குமாறு, நாம் அவங்களே ஆதரவு கேட்குறது, அவங்க ஆதரவுக்கு நம்மக்கிட்ட வரணும் நம்ம மெம்பர்ஸு. ஆகையால் எல்லாம் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக இருந்து நீங்கள் வளம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, தயவு செய்து இதை நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து அமைச்சருக்கும் கடிதம் கொடுத்து, டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் மிகவும் நெருக்கமானவர் சுபம் சுந்தரராயன் அவர்களுக்கு கூட, எனவே தாங்கள் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்பி இந்த இடத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மாபெரும் நன்றியை சொல்லிக்கொண்டு விழிக்கணும். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வாய்ஸ் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சண்முகப்பா சாருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். ஒரு பெரிய சத்துவ கைதட்டை கொடுக்கலாம். Thank you so much Dr. G.R. Durgappa sir for gracing our occasion. On stage, Chintamani Lorry Owners Association President Babu with Bengaluru team.